அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் கமேனி அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அந்த நாட்டு அரசு சுற்றி கொன்றால் அவர்களை காப்பாற்ற அமெரிக்கா வரும் அப்படின்னு தாக்குதல் நடத்த தயாரான நிலையில் இருக்கிறதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. இது குறித்த முழுமையான விளக்கத்தோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரானில் கமேனி அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அந்நாட்டு அரசு சுற்றி கொண்டுச்சு அப்படின்னா அவங்கள காப்பாற்ற அமெரிக்கா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியும் தாக்குதல் நடத்த தயாராக இருக்கக்கூடிய நிலையில் தாங்கள் இருக்கிறதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அது குறித்து இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது ஈரானில் நடக்கக்கூடிய போராட்டம் தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அமைதியான முறையில் போராடுபவர்களை ஈரான் அரசு அவர்களின் வழக்கப்படி சுட்டு கொன்றார். அவர்களை மீட்க அமெரிக்கா வரும். நாங்கள் தாக்குதலுக்கு தயாரான நிலையில் இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் அரசு வன்முறையை கையில் எடுத்தார். இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்பதையே ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை காட்டுதுங்க. ஈரானில் ஏற்கனவே பல சதாப்தங்களாக மேற்கத்திய தடைகளால் பாதிக்கப்பட்டிருந்த பொருளாதாரம் செப்டம்பர் மாத இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபை 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீக்கப்பட்ட நாட்டின் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய சர்வதேச தடைகளை மீண்டும் விதித்ததை தொடர்ந்து மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது. இதனால் டிசம்பர் மாதத்தில் பணவீக்கம் ஆண்டுக்கு ஆண்டு 52% இருந்தது என்று அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களும் தெரிவிக்கிறாங்க. டாலருக்கும் பிற உலக நாணயங்களுக்கும் எதிராக ஈரானிய ரியால் மதிப்பு குறைந்திருக்கிறது. இதையடுத்து அங்கு போராட்டங்கள் வெடித்தது போது அமெரிக்க டாலர் சுமார் 1.42 மில்லியன் ரியாலாக வர்த்தகம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு வருடத்திற்கு முன்பு 8,20,000 ரியால்களாக இருந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது அவர்களுக்கு ஆதரவாக அந்நாட்டு பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் இணைந்திருந்தாங்க. போராட்டத்தில் குதித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் நாட்டின் மிக மதிப்புமிக்க தெஹ்ரானில் இருக்கக்கூடிய 7 பல்கலைக்கழகங்களும் அடங்கும். இந்த போராட்டங்களில் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்கு. இதனிடையே ஈரான் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்தும் இருக்கிறது. லோஸ்டான்கோம் என்ற பகுதிகளில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் 7 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. மேலும் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. மிக பெரிய அளவில் வெடித்திருக்கக்கூடிய போராட்டங்களை தடுக்க ஒரு சில பகுதிகளில் இணைய சேவையும் முடக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் போராடுபவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குரல் கொடுத்திருக்காரு. ஆனால் இதற்கு கண்டனம் தெரிவித்து அவருக்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய ஈரான் அதிபர் மசூத் தங்களின் உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் அப்படின்னு தெரிவித்திருந்தார். இதே போல ஈரானில் போராட்டங்களை தூண்டி விடுவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் தான் எனவும் ஈரானின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நலன்கள் மற்றும் அதன் வீரர்களின் நலன்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலரும் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகருமான அலி லாரிஜானி கூறியிருக்கார். இதைத் தொடர்ந்து தற்போது ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறதுங்க. ஏற்கனவே அணுசக்தி திட்டம் தொடர்பாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது இந்த விவகாரமும் சேர்ந்திருக்கிறது. இதனால் ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் பார்க்கும்போது வெனிசுலா மீது அமெரிக்கா திடீரென தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இது சர்வதேச அளவில்
பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. இந்த நேரத்தில் சத்தமே இல்லாமல் வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க. இது கொரிய தீபகற்ப பகுதியில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. வடகொரியா இது போல செய்ய என்ன காரணம், இதனுடைய பின்னணி குறித்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கடந்த 2 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய திடீர் தாக்குதல் குறித்தே பேசப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெனிசுலாவை தாக்கியது மட்டும் இல்லாமல் அந்நாட்டின் அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியையும் கைது செய்து அமெரிக்கா நாடு கடத்தியிருந்தாங்க. இவை எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக தென்கொரிய இராணுவமும் தெரிவித்திருந்தது. வடகொரியா கடலை நோக்கியே இந்த ஏவுகணைகளை செலுத்தி இருந்தாலும் கூட ஏற்கனவே அங்கு தென்கொரியா வடகொரியா மோதல் இருக்கிறதால இது பதற்றத்தை அதிகரிப்பதாகவே தெரியுது. வடகொரியாவின் தலைநகர் பகுதிகளில் இருந்து காலை 7:50 மணி அளவில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவை கிழக்கு கடல் பகுதியை நோக்கி பாய்ந்ததாகவும் தென்கொரியாவின் கூட்டுப்படை தலைவர் அலுவலகம் தெரிவித்திருந்தாங்க. இருப்பினும் அந்த ஏவுகணைகள் எவ்வளவு தூரம் பயணித்தன என்பது குறித்து விவரங்கள் வெளியிடப்படல. இந்த ஏவுகணை தொடர்பான தகவல்களை அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தென்கொரிய கூட்டுப்படை தலைவர் அலுவலகம் சொல்லியிருக்கிறது. வடகொரியாவில் இருந்து ஏவுகணைகள் எழப்பட்டுள்ளது ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதி செய்திருக்காங்க. அதே நேரம் வடகொரியாவின் இந்த தாக்குதலால் இதுவரை எந்த ஒரு சேதங்களும் ஏற்பட்டதாக தெரியல. வடகொரியாவில் சீக்கிரமே கிம் ஜாங் உன் கட்சி சார்பில் மாநாடு நடைபெறுது. கடந்த 5 ஆண்டுகளில் முதல் முறையாக வடகொரியா இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்த போகிறாங்க. அந்த மாநாட்டிற்கு முன்பு உலகிற்கு தனது இராணுவ வலிமையை காட்ட வேண்டும் என்பதற்காகவே வடகொரியா இந்த சோதனைகளை மேற்கொள்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. மேலும் வரும் நாட்களில் இது போன்ற ஏவுகணைகளை லான்ச் செய்வது மேலும் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது. இந்த மாநாடு சர்வதேச அளவிலையும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா மாறியிருக்கிறது. அமெரிக்கா வடகொரியா பேச்சுவார்த்தை பல ஆண்டுகளாக முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக முக்கிய முடிவுகளை இந்த மாநாட்டில் வடகொரியா அறிவிக்க வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் இதுவரைக்கும் இந்த மாநாடு எப்போது நடைபெறும் என்பது குறித்து வடகொரியா எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல. இருப்பினும் தென்கொரிய உளவுத்துறை தகவல் படி இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் இந்த மாநாடு நடக்கும் என கூறப்பட்டது. வடகொரியா இந்த சோதனையை நடத்தியிருக்க நேரமும் கவனிக்கத்தக்கது. ஒரு பக்கம் வெனிசுலா நாட்டின் மீது சனிக்கிழமை தான் அமெரிக்க தாக்குதலை ஆரம்பித்திருந்தாங்க. மற்றொரு பக்கம் தென்கொரிய அதிபர் லீ ஜோ மியாங் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் உச்சி மாநாட்டிற்காக சீனாவுக்கு புறப்பட ரெடியாக இருந்தார். சரியாக அந்த நேரத்தில் வடகொரியா இந்த சோதனையையும் நடத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவில் தாக்குதலை நடத்திய அமெரிக்கா அந்நாட்டின் அதிபரை நாடு கடத்தியிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்க போதிலும் இத்தோடு அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை நிறுத்தாது என்றே தெரிகிறது. ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்தில் இருக்கும் மூத்த அமைச்சர்கள் அமெரிக்காவின் அடுத்த டார்கெட் குறித்து கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. வெனிசுலாவில் அமெரிக்கா ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசல்வ் என்ற இராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக நடத்தியிருந்தாங்க. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதாவது கோகோயின் தயாரித்து அமெரிக்காவிற்கு அனுப்புகிறார், அதனால் அவர் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நேரடியாகவே எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளித்த பெட்ரோ தனது நெருங்கிய நண்பரான மதுரோவை நேரடியாக குறிப்பிடாமல் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் லத்தீன் அமெரிக்காவின் இறையாண்மை மீதான தாக்குதல் என விமர்சித்தார். இவை மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். கொலம்பியாவில் போதைப் பொருள் உற்பத்தி ஆய்வகங்கள் இயங்கி வருவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய ட்ரம்ப் தேவை என்றால் அந்த ஆய்வகங்கள் மீது கூட தாக்குதல் நடத்த உத்தரவு
விடுவேன் என ட்ரம்ப் சமீபத்தில் கூறியிருந்தார். இதை மிக கடுமையாக சாடிய அதிபர் பெட்ரோ இதனை ஒரு படையெடுப்பு அச்சுறுத்தல் என கடுமையாக கண்டறிந்திருந்தார். வெனிசுலா தலைநகர் கராசியில் இருந்து மதுரோவும் அவரது மனைவி சிலியா புரோஸும் நாடு கடத்தப்பட்ட சில மணி நேரங்களேயே அமெரிக்கா தற்காலிகமாக வெனிசுலாவை நிர்வகிக்கும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். பாதுகாப்பான, சரியான மற்றும் நியாயமான மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் வரைக்கும் நாட்டை வழி நடத்துவோம் என்று அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.